வணக்கம். இது தமிழ் டயலாக் 2.0 ராணுவ பத்தின ஒரு குறும்படம் ஒண்ணு வைரலா இங்க பரவிட்டு இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா, ராணுவ வந்து அந்த சோஃபாவுடைய எட்ஜ்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. சோஃபால இந்த எட்ஜ்ல பார்த்தீங்கன்னா, பவித்ரா உட்கார்ந்துட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்து ரயான், அதுக்கப்புறம் சௌந்தர்யா. இப்ப இவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா, அவங்க ஷோல்டர்லயே போது. ஷோல்டர்லயே பார்த்த மாரி ஏதோ ஒரு கமெண்ட்ட பாஸ் பண்றாரு. பாஸ் பண்ணதும் அவங்க கொஞ்சம் அப்படி சுதாரிச்சு ட்ரெஸ்ஸ இங்க கொஞ்சம் சரி பண்றாங்க. அதுக்குள்ள அந்த பக்கம் ரயான் ரயான் பார்த்தீங்கன்னா, வாய பொத்தி ஷாக்கா ரியாக்ஷன் குடுக்குறாரு. ஏதோ இவன சொல்றாப்படி. ரயானே ஒரு மாரி கன்டென்ட் தான் பண்ணிட்டு இருக்கிறாப்படி. ரயானே ஷாக் ஆவுற அளவுக்கு இவன் என்ன கமெண்ட் பாஸ் பண்ணான்? இவன் கமெண்ட் பாஸ் பண்ணிட்டு பார்வை அங்கேயே இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்க ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்றாங்க. இவன் அந்த மாரி தப்பா தான் பாஸ் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பரப்பப்படுது. அந்த வீடியோவ திரும்ப திரும்ப பார்த்தோம். அவன் பார்வை மாறவே இல்ல. அங்கேயே தான் இருக்கு. அதுக்கப்புறமா ரயானுடைய ரியாக்ஷனுக்கு அப்புறமா தான் வந்து ராணவ் வேற இடத்துல நிமிர்ந்து பார்க்குறாப்படி. அது என்ன பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நமக்கு காட்டப்படல. இப்ப இவரு தப்பு பண்றாரா? அதாவது ரெட் கார்டுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கோவமா விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விமர்சனம்ங்கிறத விட திட்டி தீர்த்துட்டு இருக்கிறாங்க. இது உண்மையா? இத வச்சு மட்டும் முடிவு பண்ண முடியுமா? இது வந்து தற்செயலா கூட நடந்திருக்கலாம்ல. இவன் ஒரு கமெண்ட் பாஸ் பண்ண அந்த பவித்ரா வந்து அவங்க ட்ரெஸ்ஸ அட்ஜஸ்ட் பண்றது 2ம் ஒரு இயல்பா நடந்திருக்கலாம்ல. இந்த கோஇன்சிடென்ஸ் அப்படின்னுவாங்கல்ல, அந்த மாரி நடந்திருக்கலாம்ல. அப்படின்னா, ரயானுடைய ரியாக்ஷன் கொஞ்சம் வேற மாரி இருக்கு. இவனும் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணிட்டு ஒரு மாரி தான் பண்ணிட்டு இருக்கிறான். ராணவ். ஸோ டவுட் ராணுவ மேல தான் நமக்கு இருக்கு. இது மட்டுமே இல்ல. நைட் டிஸ்கஷன்ல பார்த்தீங்கன்னா, பாய்ஸ் ரூம்ல பேசும்போது, இவரு அருண் வந்து, "இது பவித்ராவுடைய பேண்ட் இந்தா வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாரு. அத வாங்கி நெஞ்சில வச்சுக்கிட்டு, அப்புறம் அங்க டேபிள்ல வைக்கிறான். அவன் "லவ் தானே இருக்கா? உண்மையா?" அப்படின்லாம் கேட்குறாரு. பாய்ஸ் டீம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்லாம் கேட்டா, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனா, சும்மா அப்படி இப்படி இருந்தா நல்லா இருக்கும்ல. கடைசில போம்போது கையெடுத்து கும்பிட்டு, "அக்கா" அப்படின்னு சொல்ருவேன் அப்படிங்கிறான். போம்போது அக்கான்னு சொல்ருவியா? அப்புறம் உள்ள இருக்கிற வரை பண்ற கன்டென்ட் யாருக்கான கன்டென்ட்? மக்களை ஏமாத்தவா? அப்படிங்கிற அந்த கேள்வி வருது. அதுக்கப்புறம் பர்சனலாவே அவன் தாட்டே ரொம்ப தப்பா இருக்கு. அதுல வந்து சொல்லிட்டு இருந்தாப்படி, "எனக்கு வந்து சினிமால இருக்கிற ஆள் வந்து எனக்கு வேணாம், வைஃபா வேணாமாம்." "ஏன்? அப்ப நீ மட்டும் சினிமால இருக்கலாமா?" அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இவரு படம் நடிச்ச ஹீரோ இல்ல இவரு. என்ன சொல்றாருன்னா, சினிமால இருக்கிறவங்க வேணாமாம் பெண்கள். ஏன்னு கேட்டா, "என்ன பார்த்துக்கணும், வீட்ட பார்த்துக்கணும்" அப்படின்றாரு. அப்பா, அம்மாவ பார்த்துக்கணுமான்னா, "இல்ல அப்பா, அம்மாவ பார்த்துக்க என்ன பார்த்துக்கணும்." அதுக்கு அருண் கூட கலாய்ச்சிட்டு இருந்தாப்படி, "எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பாட்டி இருக்கிறாங்க. ரூ. 10,000 குடுத்தா போதும் நல்லா பார்த்துப்பாங்க. அதுக்கு அவங்க போதுமே" அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் ரஞ்சித் கூட கேட்டிருந்தாரு, "சீரியஸா இருக்கா ஏதாவதுன்னா?" "இல்ல, இல்ல அந்த மாரிலாம் எதுவும் இல்ல. இருக்கிற வரையும் சும்மா அப்படி பண்ணிட்டு, அப்புறம் கடைசியா வந்து அக்கான்னு சொல்ற வேண்டியதான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். இது இந்த இடம். அப்புறம் ராணவ பத்தி பெண்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. அதான் நேத்து இந்த திருட்டு சமையல் ஒண்ணு பண்ணாங்கல்ல, அதுக்கு முன்னாடி அந்த கேங் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்து ஆர்ஜே ஆனந்தி வந்து சொல்றாங்க, "ராணவ் வந்து ஆடியன்ஸ் வந்து கை தட்டிட்டாங்க, அந்த பிராங்க்க பார்த்து. அதனால வந்து நம்ம அந்த கிரிஞ்சு கன்டென்ட் லவ் பண்ணார்ல, ஆடியன்ஸ் கை தட்டுனது வந்து இவன் பாவம். இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. இவன் முட்டாள், மக்கு அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா மாரி ஆள்லாம் வந்து குத்தி குத்தி காட்டுறாங்க. கார்னர் பண்றாங்க. இவனும் போயிட்டு நான் வந்து நாமினேஷன்ல இருக்கிறேன். எனக்கு பயமா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படின்லாம் புலம்பிட்டு இருந்தான். அதுக்கு பாவப்பட்டு, பரிதாபப்பட்டு ஓட்டு போட்டாங்க. இப்ப வந்து அவனுக்காக கை தட்டினா, இவன் என்ன நெனச்சுட்டு இருக்கிறான், அந்த லவ் கிரிஞ்சு கன்டென்ட் ஒண்ணு பண்ணானே, அதுக்காக தான் கை தட்டுனாங்க அப்படின்னு நெனச்சுட்டு இருக்காரு தலைவரு. இப்ப அத வந்து சொல்லியிருக்கிறாரு. ஆடியன்ஸ் வந்து கை தட்டாங்க, அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்ப இத அப்படியே கன்டின்யூ பண்ணலாமா? அப்படின்னு கேட்டிருக்காப்படி பவித்ரா கிட்ட. இது ஆர்ஜே ஆனந்தி சொல்றாங்க. அங்க இருக்கிற அன்ஷிதா சொல்றாங்க, வந்த புதுசுல பார்த்தீங்கன்னா, என்கிட்ட தான் ட்ரை பண்ணான். நெறைய பேசிட்டு இருந்தான். நீங்க அழகா இருக்கீங்க. டிவில பார்க்கறதுக்கு அழகா இருந்தீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தான். எனக்கு கோவம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து அவன கட் பண்ணி விடுறதுக்கு, "தேங்க் யூ பிரதர்" அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கட் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப விஷால் தான் வந்து இத சொல்லிட்டு இருந்தாரு. அவன் எல்லாம் இந்த கன்டென்ட்லாம் பண்ணிட்டு கடைசியா வந்து கையெடுத்து கும்பிட்டு, "அக்கா" அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்றான். அப்படின்னு சொன்னதும், இது தப்பு. கன்டென்ட்டுக்காக ஒரு பொண்ண யூஸ் பண்றது தப்பு. எப்படி அப்படி சொல்லலாம்? அந்த மாரிலாம் சொன்னா ஒரே எத்து எத்தணும், உதைக்கணும் அப்படின்லாம் வந்து அன்ஷிதா கோவமா இங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு காலையில பார்க்குறோம். அந்த கேப்டன்சி டாஸ்க்காக எல்லாரும் அசெம்பிள் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, இவரு மறுபடியும் இது தர்ஷிகா மூலியமா தர்ஷிகா வந்து ரயான் அப்படின்ட்டாங்க மறுபடியும் ராணவ. தர்ஷிகா, பவித்ரா மட்டும் தான் என் பேர கரெக்ட்டா சொல்றாங்க. நீங்க பாருங்க இன்னும் தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படின்லாம் மறுபடியும் ஆரம்பிச்சான். ஐயோ! ஆள உட்றா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க. பவித்ரா வந்து அங்க சொன்னாங்க, "நீங்க வந்து எல்லாரையும் இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கிற" அப்படின்னு சொன்னாங்க. அவங்கலாம் இரிட்டேட் ஆகட்டும். பட் உனக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்றாரு. உடனே முன்னாடி உட்கார்ந்துட்டு இருந்த முத்து இத கேட்டுட்டு திரும்பி, "என்னது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கா? ஏன்டா பச்சையா இரிட்டேட்டிங்கா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா அந்த பொண்ணு சொல்லுது. "நீ இன்ட்ரஸ்டிங்கா இருக்கா?" அப்படின்னு கேட்கிற.
எங்கடா என்னடா பேசுற நீ? எங்க இருந்துடா உன்ன மாரிலாம் ஆள்லாம் புடிச்சிட்டு வந்தாங்க? அப்படின்லாம் அவர் கலாய்ச்சிட்டு இருந்தாரு. கடுப்பா தான் சொல்லிருந்தாரு. எங்க இருந்துடா உன்ன புடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே கேள்விய வந்து எல்லாருமே இவன பார்த்து கேட்க வச்சுருவானோ அப்படிங்கிற அந்த டவுட் நமக்கு வருது. ஏன்னா, அது ஏதோ டாஸ்க்குக்காக முக்கோண காதல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட்ல இல்லாத ஒண்ண ட்ரை பண்ணேன். ஆனா, அதுக்காக மக்கள் சப்போர்ட் பண்ணலையே. அதுக்காக மக்கள் கை தட்டலையே. இப்ப வந்து பரிதாபப்பட்டு மக்கள் ஓட்டு போட்டு அவ்ளோ டாப்ல கூட்டு வந்து வச்சு சேவ் பண்ணா, இப்ப என்ன வேலைப்பா பார்த்துட்டு இருக்க நீ? மக்கள வந்து இன்னும் ரொம்ப கீழ்த்தரமா எடை போடுற மாரி இருக்குல்ல. மக்களுக்கு இது பிடிக்கும். ஸோ இத பண்ணா ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போடுறதுக்காக உள்ள இருக்கிறவரை இத பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வெளிய போம்போது அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்ற அந்த நெனப்பு இருக்குல்ல. அதுவே முதல்ல தப்பா இருக்குல்ல. போன வருஷம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேக் அலிகேஷன வச்சு ரெட் கார்ட கமல் சார் தூக்குனாரு. அப்பவே நம்ம சொன்னோம். இந்த சீசன் ஆரம்பத்திலேயும் சொல்லியிருந்தேன். போன முறை நடந்துச்சு அப்படிங்கிறதுக்காக இந்த முறை நடக்காதுன்னு கிடையாது. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ்ன்னுவாங்கல்ல, அந்த மாரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. போன முறை ஃபேக் அலிகேஷன் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் கிடைச்சது. பட் இந்த முறை நிஜமான அலிகேஷனும் இருக்கலாம். அதாவது அலிகேஷன் ஃபேக்கா இல்லாம உண்மையா கூட இருக்கலாம். யார் மாட்டப் போறாங்க தெர்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். நம்ம வேற வேற ஆட்கள் மாட்டுவாங்களான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா, சம்மந்தமே இல்லாம நான் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு கை தூக்கி முன்னாடி நிக்கிற மாரியான சம்பவங்கள தான் இந்த ராணவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த சம்பவங்கள நீங்க எப்படி பார்க்குறீங்க? உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.